அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு சொகுசு பங்களா பண்ண முடியுமா, அதாவது இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு லக்ஸரியான கண்டெய்னர் ஹோம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னரை பயன்படுத்தி, அதாவது ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு லக்ஸரியான ஒரு கண்டெய்னர் ஹோம் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் தோராயமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் பார்த்துடலாம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தோம்னா மொத்தமாக 40 அடி கண்டெய்னர் 3 பயன்படுத்தியிருக்கு. ஒரு 40 அடி கண்டெய்னரோட சைஸு 8 அடி அகலம், 40 அடி நீளம், மொத்தம் 3 40 அடி கண்டெய்னரும் ஒரு 20 அடி கண்டெய்னரும் இந்த டிசைனில் பயன்படுத்தி இருக்குது. 2 40 அடி கண்டெய்னரும் இன்னொரு பக்கம் ஒரு 40 அடி கண்டெய்னரும் ஒரு 20 அடி கண்டெய்னரும் சேர்ந்து அப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு வாக்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சொகுசு பங்களா பண்ணணும், ஒரு பண்ணை வீடு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஒரு கண்டெய்னர் பயன்படுத்தி இன்னோவேட்டிவாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேஷனாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு லக்ஸரி பங்களா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறதுக்கும் கண்டெய்னரில் பண்ணுறதுக்கும் அதிகபட்சம் ஒரு 20% தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது சொகுசு பங்களா ஒரு 25 லட்சம் பண்ணுறீங்கன்னா அதை விட ஒரு 3 to 4 லட்சம் கம்மியாக தான் இருக்கும். இது அவ்வளோதான். அதுக்கு கம்மியாக ப்ரைஸ் கம்மி ஆகாது. இப்போது இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும், இந்த கண்டெய்னர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 2 40 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு லிவிங் ஹாலு, ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற ஒரு கிச்சனு ப்ளஸ் ஒரு டைனிங் ஹாலு இருக்குது. ஒரு 16 அடி அகலம் 40 அடி நீளம் இருக்கிற இந்த 2 கண்டெய்னர் சேர்ந்து இருக்கிற டிசைனில் பார்த்தோம்னா இந்த 3 அசம்பிளியும் வர மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கண்டெய்னர் வீடு பண்ணும் பொழுது கண்டெய்னரில் இருக்கிற சைடு வால் ஓப்பனிங், விண்டோ ஓப்பனிங் எல்லாமே கொஞ்சம் நார்மல் வீட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நல்ல லுக்கு கொடுக்கும். நாம் சேஃப்டி வைஸாக அந்த பெரிய பெரிய விண்டோவுக்கும் சரி, பெரிய பெரிய கட் அவுட்டுக்கும் சரி நம்ம என்ன பண்ணணுமோ அது ஃபேப்ரிகேஷனில் நீங்கள் எந்த மேனுஃபேக்சரில் பண்ணுறீங்களோ அது பேசி அதுக்கு தகுந்தபடி உள்ள சேஃப்டி ரீதியாக நீங்கள் கிரில்லோ இதை வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் பெருசாக இருக்கிறது உங்களுக்கு கண்டெய்னர் ஹோம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லுக்கை கிடைக்கும். அதே போல் அந்த பக்கம் இந்த டிசைன், இந்த 2 கண்டெய்னருக்கு அந்த பக்கம் நடுவில் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சின்ன கார்டன் மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு செட்டப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி கண்டெய்னர், ஒரு 20 அடி கண்டெய்னர் சேர்ந்து அப்படி இருக்குது. அந்த 40 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் 2 பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமு ப்ளஸ் ஒரு 20 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூமு ப்ளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்களில் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி நாம் ஒரு வீடு செய்கிறோமோ இல்லை வேறு எந்த ஒரு கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதோட இன்டீரியர் ஃப்ரேமிங் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நார்மலான அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா கூட நமக்கு அந்த கண்டெய்னர் ஒரு நல்ல லைஃப் தரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சொகுசு பங்களா பண்ணும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 2 அடிக்கு ஒரு பேனலிங் மெம்பர் இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டு நீங்கள் டிசைன் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கண்டெய்னர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாங் லைஃபுக்கு தரும். அதே போல் இந்த கண்டெய்னரில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டும் இன்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடிய பேனலிங்கு, அதாவது பேனலிங் ஷீட்டில் ப்ளைவுட்டோ இல்லை அலுமினியம் ஷீட்டோ இல்லை ஜிஐ ஷீட்டோ இல்லை எம்எஸ் ஷீட்டு மேலே உங்களுக்கு வேணுங்கிற பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஜிஐ ஷீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற பெயிண்ட் அடிச்சிக்கலாம். அலுமினியம் ஷீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பட் ஆனால் ப்ளைவுட்டில் உங்களுக்கு வேணுங்கிற பெயிண்ட் அடிக்க முடியாது. ஆனால் ப்ளைவுட் மேலே நீங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்டிக்கரிங்க்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவாகும். அதனால் நீங்கள் அலுமினியம் ஷீட்டோ இல்லை ஜிஐ ஷீட்டோ போகிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் இன்டீரியர் பெயிண்டிங் அடிச்சிக்கலாம். இப்போ இருக்கிற பெயிண்டிங் எல்லாமே ஸ்ப்ரே பெயிண்டிங் வருது, ஸ்டென்சில் பெயிண்டிங் வருது. அதனால் இன்டீரியர் உங்களுக்கு தேவையான டிசைன்லேயும் உங்களால் பெயிண்ட் அடிச்சிக்க முடியும். இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்களில் இன்டீரியர் ஃப்ரேமிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபர்னிச்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபர்னிச்சரை நீங்கள் யார்கிட்ட பண்ணுறீங்களோ அந்த மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லி அதுக்கான பேக்கப் மெம்பரெல்லாம் ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி பங்களாவில் நீங்கள் இன்டீரியரில் வைக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் கண்டெய்னருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி
கண்டெய்னர் ஹோம் கன்வர்ஷன் பண்ணும் பொழுது இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே எல்லா இடத்துலையுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டெய்னர் செஞ்சு மேபி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ ஒரு 15 இயர்ஸ் கழிச்சோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டெய்னரில் பல பொருட்களை வச்சுருப்பீங்க, அந்த எலக்ட்ரிக்கலுக்காக அந்த பொருட்களை வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற ஒரு இடத்துலையும் நீங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டு டிசைன் பண்ணிக்கணும். அதே போல் இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் நார்மல் வீட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு சுவிட்ச் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் கண்டெய்னர் ஹோம் பண்ணும் பொழுது மேனுஃபேக்சர்கிட்ட அதே 15 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே 1 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும். அதே போல் யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் கூட எலக்ட்ரிக்கல் பேர்னால் வந்து இன்டீரியர் பேர்ன் ஆகாத மாதிரி FRLS ஒயர் நீங்கள், அதாவது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஒயர்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர்களை செய்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு டிசைனை இந்த மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிசைனை செய்கிறதுக்கு மொத்தம் ஒரு கண்டெய்னருக்கு அதிகபட்சம் 5 நாள் வீதம், மொத்தம் 4 கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த 20 நாள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இடத்துல கொண்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கன்வர்ஷன் ஹோம் பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோராயமாக ஒரு கண்டெய்னரோட ரேட்டு 3.5 லட்சம் அப்படின்னு வச்சா கூட 4 கண்டெய்னருக்கு 10.5 லட்சம், அதே போல் ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருக்கு ஒரு 1.5 லட்சம், டோட்டலாக ஒரு 12 லட்சம். அதுக்கு மேலே வந்து இதோட இன்டீரியர் பேனலிங்கு, ஃபினிஷிங்கு, ஃப்ளோர் டைலிங்கு, இன்டீரியர் பேனலிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே கலந்து பார்த்தோம்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 18 லட்சம் தான் ஆகும். நார்மல் இந்த மாதிரி ஒரு சொகுசு பங்களா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுற வரைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.